வணக்கம் மாணவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 கற்கண்டு பகுதியில் இருக்கக்கூடிய புணர்ச்சி இலக்கண பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட்டில் வந்து புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி எனப்படும். அதாவது புணர்ச்சி அப்படின்னா ரெண்டு சொற்கள் இணையக்கூடியது புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் இணைந்து வருவது புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, தமிழ் கூட்டல் அமுதம், இதை சேர்த்து எழுதும்போது தமிழ் அமுதம் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ இதில் வந்து நிலைமொழின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு வரக்கூடிய தமிழ், வருமொழி அப்படின்னு சொல்லக்கூடியது அது கூட இணையக்கூடிய அமுதம் அப்படிங்கிற சொல். இப்போ இந்த ரெண்டு எழுத்தையும் ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்து எழுதும்போது தமிழ் அமுதம் அப்படின்னு எழுதுகிறோம். இந்த நிலைமொழியினுடைய ஈருன்னு சொல்லும்போது இந்த இல் அதுதான் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து, அதாவது கடைசி எழுத்து. அடுத்தது வரக்கூடிய வருமொழியினுடைய முதல் எழுத்து ஆ. இப்போ இந்த ரெண்டு இணைந்து இல் கூட்டல் ஆ வந்து லாவா மாறுது. இதுதான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்றது. புரியுதா? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் இணைந்து ஒரு எழுத்தாக மாறுவது தமிழ் அமுதம், இல் கூட்டல் ஆ லா அப்படின்னு மாறுவது தான் புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி, அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து வருமொழியினுடைய முதல் எழுத்து இணைவது புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து வந்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக அமையும். இப்போ பாருங்க, சிலை கூட்டல் அழகு, சிலை அழகு. இப்போ இதில் வந்து நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து வந்து லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லை எழுத்தை பிரிக்கும் போது எப்படி பிரியுது? இல் கூட்டல் ஐ. இப்போ இதில் இல் கூட்டல் ஐ, இந்த ஐ வந்து உயிர் எழுத்தாக அமையுது. அப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக அமையுமானால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். இங்கே ஐ கொடுத்துருக்காங்க, நீங்கள் கேட்கலாம் இதில் எங்கே உயிர் எழுத்து வருது அப்படின்னு. இந்த ஐயை பிரிக்கும் போது இல் ப்ளஸ் ஐ வருது, அந்த ஐ வந்து உயிர் எழுத்து. சரியா? அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி. அதே மாதிரி தான் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, மண் கூட்டல் அழகு, மண் அழகு. இப்போ இதில் வந்து மண் அப்படிங்கிறது நிலைமொழி, இதில் இறுதி எழுத்து என்ன வந்திருக்கு? இன் வந்திருக்கு. இந்த இன்னுங்கிறது மெய்யெழுத்து, இதை நம்ம எப்படியுமே பிரிக்க முடியாது. இப்போ மண் அழகு, இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஆதான் நாவாக மாறும். அப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய்யாக இருக்குமானால் அது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். அடுத்தது உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால், அதாவது நம்ம நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது என்னன்னு பார்த்தோம், உயிரீற்று புணர்ச்சின்னு படித்தோம். இது வந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். அது உயிரீற்று புணர்ச்சி, இது உயிர் முதல் புணர்ச்சி. பொன் கூட்டல் உண்டு, இதை எப்படி சேர்த்து எழுதுவோம்? பொன்னுண்டு அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதில் உண்டு அப்படிங்கிறது வருமொழி, வருமொழியினுடைய முதல் எழுத்து உ. இப்போ வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக அமைந்தால் அது எப்படி மாறும்? உயிர் முதல் புணர்ச்சி. சரியா? அடுத்தது மெய் முதல் புணர்ச்சி. வருமொழியினுடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். வருமொழியினுடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். பொன் கூட்டல் சிலை, இதை சேர்த்து எழுதும்போது பொற்சிலை அப்படின்னு எழுதுவோம், அது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ வந்து இதில் வருமொழியினுடைய முதல் எழுத்து எப்படி மெய்யாக மாறும்? இந்த ஃபர்ஸ்ட் எழுத்து சி அப்படின்னு இருக்கு, இந்த சியை வந்து பிரிக்கணும். பிரித்தா இச்சி கூட்டல் ஈ அப்படின்னு பிரியும். இப்போ இதில் வந்து இச்சி கூட்டல் ஈன்னு சொல்லும்போது இச்சுங்கிறது மெய்யெழுத்து. அப்போ வருமொழியினுடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது வந்து மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். அடுத்தது இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா, நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இல்லாமல் இணைவது இயல்பு புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியும் வருமொழியும் இணையுது, ஆனால் எந்த ஒரு எழுத்துக்களோ சேரவும் இல்லை, கூடுதலோ குறைவோ இல்லை, அது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இல்லாமல் இணைவது தான் இயல்பு புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, தாய் கூட்டல் மொழி.
இது எப்படி எழுதுவோம்? தாய்மொழி. இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே எழுதியிருக்கோம். உடல் கூட்டல் ஓம்பல், இது எப்படி எழுதுவோம்? உடல் ஓம்பல். இப்போ இதில் வந்து புதிய எழுத்து எதுவுமே தோன்றலை, வேறு எழுத்தாகவும் தெரியலை, எழுத்து மறையலை, அப்படியே இருக்குது. அதை எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே எழுதுறதுனால இது வந்து இயல்பு புணர்ச்சி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அதாவது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இணைவது இயல்பு புணர்ச்சி. அடுத்தது விகார புணர்ச்சி. இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழ்வது விகார புணர்ச்சி. மாற்றம் இல்லாதது இயல்பு புணர்ச்சி, அதில் மாற்றங்கள் வந்ததுன்னா அது வந்து விகார புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பாருங்க, புத்தகம் கூட்டல் பை, புத்தக பை. இப்போ இதில் வந்து இந்த இம்முக்கு பதில் என்ன போட்டிருக்கோம்? இப்பு, அதனுடைய ஒற்றெழுத்தை போட்டிருக்கோம் இப்பு, புத்தக பை. அப்போ இதில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, இம்முக்கு பதில் இப்பு வந்து எழுத்து புதிதாக தோன்றியிருக்கு. இப்போ இது வந்து என்னென்னா விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியே 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு 3 வகைப்படுது. தோன்றல் விகாரம் படி பார்த்தோன்னா நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். புதிதாக எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அது தோன்றல் விகாரம். தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். இப்போ இதில் தமிழ் வந்து நிலைமொழி, தாய்ங்கிறது வருமொழி. இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது இத்து அப்படிங்கிற ஒரு புதிய எழுத்து தோன்றியிருக்கு. இதனால இதை எப்படி சொல்லுவோம்னா தோன்றல் விகாரம். புதிதாக ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அது தோன்றல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். இப்போ வில் கூட்டல் கொடி, விற்கொடி அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இதில் நிலைமொழியில் ஈற்றெழுத்து என்னது? இல், வருமொழியில் கோ இருக்குது. இப்போ இந்த இல்ல எழுத்து வந்து இர்ராக மாறுது, திரிதல், மாற்றம் அடையுது. இல்லுக்கு பதில் இர் அப்படிங்கிற எழுத்து வந்தனால இதை வந்து திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கெடுதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது. ஃபஸ்ட்டு புதிதாக தோன்றுச்சு, அதுக்கு பதில் இன்னொரு எழுத்து தோன்றுச்சு, இது வந்து ஒரு எழுத்து மறையுது, அது வந்து கெடுதல் விகாரம் எனப்படும். இப்போ மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி அப்படின்னு படிக்கிறோம். மனம் அப்படிங்கிறது நிலைமொழி, மகிழ்ச்சிங்கிறது வருமொழி. இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது இம் அப்படிங்கிற எழுத்து மறையுது. மன மகிழ்ச்சி அப்படின்னு தான் வரும், மனம் மகிழ்ச்சின்னு வராது. அப்போ அந்த இம்முங்கிற எழுத்து மறைகிறனால இது வந்து கெடுதல் விகாரம். இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. இப்போ 2 சொற்கள் இணைது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள், ஒரே வார்த்தை அதில் 3 விதமாக விகாரங்கள் நிகழ்கிறது உண்டு. தோன்றல், திரிதல், கெடுதல். இப்போ பாருங்கள், நாடகம் கூட்டல் கலை, நாடக கலை. இப்போ இதில் நம்ம வந்து இக்கு அப்படிங்கிற எழுத்தை புதுசாக தோன்றி இருக்கு. இப்போ இது தோன்றல் விகாரம். இதை நாடக கூட்டல் கலை அப்படின்னு எழுதும்போது எப்படி மாறுது? இம்மு வந்து கெடுதல் விகாரமாக மாறி இருக்கு. அதாவது இம்மு அப்படிங்கிற எழுத்து இல்லை, காணாமல் போயிருக்கு. நாடக கலைன்னு எழுதும்போது நாடக கலை அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து இக்கு அப்படிங்கிற எழுத்து எக்ஸ்ட்ராவாக தோன்றி இருக்கு. அப்போ இது வந்து தோன்றல் விகாரம். இதுதான் அந்த 3 இதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தோன்றி இருக்கு, அடுத்த கெடுதல், அடுத்தது திரிதல். நாடக கலை, நாடகம் கூட்டல் கலை, நாடக கலை. இக்கு அப்படிங்கிற எழுத்து வந்து திரிந்து வந்திருக்கு. இதில் வந்து கெடுதல் விகாரம், அந்த இம்முங்கிற எழுத்து மறைந்து போயிருக்கு. அடுத்தது இக்கு அப்படிங்கிறது புதிதாக தோன்றியிருக்கு. சரியா? இதுதான் உங்களுக்கு இந்த புணர்ச்சியினுடைய பகுதிகள் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.